எனக்கு தெரிந்த ஒருவர் சில மாதங்களுக்கு முன்பு துபாய்க்கு விசிட் விசாவில் வேலை தேடி வந்திருந்தார். ஸ்ரீலங்கன். அவர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் பெருமதியான டிகிரி முடித்தவர். அவர் என்னை விட 1-2 வயது குறைவானவர் தான். அவர் இங்கு வேலை தேடி கொண்டிருக்கிற நேரம் அவருக்கு வேலை அந்த அளவுக்கு கிடைக்கவில்லை. ஒரு தரம் நான் அவரை சந்திக்கின்ற நேரம், என்ன தம்பி வேலை கிடைத்து விட்டதை இன்டர்வியூவில் அட்டன் செய்கிறீர்களான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் சொல்லியிருந்தார், எங்க நானா போகிற இன்டர்வியூல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நான் டிகிரி முடித்து நேரடியாக துபாய்க்கு வந்து விட்டேன், எப்படி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், சரி இலங்கையில் நீங்கள் வேலை செய்ததாக சிவியில் போடுங்களேன், இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சர்வசாதாரணமாக நான் சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தார் தெரியுமா அவர்? நான் பொய் சொல்லி இன்டர்வியூவில் பொய் சொல்லி சிவியில் போட்டு அந்த வேலை கிடைத்து அதன் மூலமாக எனக்கு சம்பளம் கிடைத்தால், நான் இந்த பொய் சொன்னதுக்காக அந்த கிடைக்கிற சம்பளம் இருக்குதானே, அது எனக்கு ஹராமாக ஆகாதான் நானா என்று கேட்டிருந்தார். உண்மையிலேயே அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன். ஏனென்றால் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஒரு விடயத்தை அடைந்து விடுவோமா என்று இருக்கின்ற இந்த காலத்தில் இப்படியான இளைஞனுமா என்று யோசித்து உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு விட்டேன். முதல் விசிட் விசாவில் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. அதை ரினியூ பண்ணி செகண்ட் விசாவும் அடித்திருந்தார். அவர் செகண்ட் விசாவில் கடைசி நேரத்தில் செகண்ட் விசா ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்பு அவருக்கு துபாயில் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பர் 1 கம்பெனியில் வேலை கிடைத்தது. 6000 திர்ஹாம் சேலரி. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த 6000 திர்ஹாம் உண்மையிலேயே கூடிய சம்பளம் தான் அது அவருக்கு கிடைத்திருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இப்போது அவர் சந்தோஷமாக இருக்கின்றார். இதை விட ஆச்சரியமான ஒரு விடயம் எனக்கு என்ன தெரியுமா? வியாழக்கிழமை அவர் சுன்னத்தான நோன்பு பிடிப்பார். அல்லாஹ். என்னுடைய வாப்பா என்னிடம் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, மகன், நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் நமக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் என்று சொல்லுவாங்க. இப்படியான நல்லவர்களை நாம் சந்திக்கின்ற நேரம் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற நல்ல விடயங்கள் இருக்குதானே, அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நமக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பது திண்ணம்.